நெஞ்சுக்கினிய முன்னாள் என்னால் படை வீரர்களே, வீரமங்கைய திலகங்களே, இராணுவ இரத்த சொந்தங்களே, தமிழகத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான சங்கங்களின் முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆலந்தூர் மணியின் மாலை வணக்கம். நேற்று தமிழகத்தில் புதிதாக அரியணையில் அமர்ந்திருக்கும் புதிய ஆட்சி பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்தி முடித்திருக்கிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் நமது நலத்துறை, முன்னாள் முப்படை வீரர்கள் நலத்துறை என்று ஒரு துறை இருக்கிறது. அது நலத்துறை தானா இல்லை நலிவடைந்த துறையா என்பது என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான நலத்துறைகள் இருக்கிறது. அது ஜாதி வாரியாக இருக்கட்டும், தொழில் வாரியாக இருக்கட்டும், வகுப்பு வாரியாக இருக்கட்டும், இப்படி பல துறைகளை வைத்துக்கொண்டு பல ஆயிரம் கோடிகளை நலத்துறை என்ற பெயரில் ஒதுக்கி பட்ஜெட் வாசிக்கிறார்கள். ஆனால் முன்னாள் முப்படை வீரர்கள் என்ற ஒரு நலத்துறைக்கு கடந்த 78-80 ஆண்டு கால வரலாற்றில் ஒரு மானிய கோரிக்கையிலும் பட்ஜெட் தொடரிலும் முன்னாள் படை வீரர்களுடைய நலத்துறையை பற்றி ஒரு வார்த்தை யாரும் பேசுவது இல்லை. அது நலத்துறை தானா இல்லை நலிவடைந்த துறையா என்பதை சற்று சிந்தியுங்கள். முன்னாள் முப்படை வீரர்கள் தன்னுடைய சுயநலனுக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய இளமையை தியாகம் செய்யவில்லை. முன்னாள் முப்படை வீரர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும், தமிழகம் உட்பட ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பாதுகாவலனாக, எல்லை சாமிகளாக இருந்து தன்னுடைய இளமையை தியாகம் செய்து முதுமை காலத்திலும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு சிறு சிறு வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார்கள். காரணம், முன்னாள் படை வீரர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கொடுப்பது கிடையாது. எனவே இந்த நலத்துறை என்ற பல லட்சம் கோடிகளை, பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்கும் இந்த அரசாங்கம் முன்னாள் படை வீரர்களை ஏன் சிந்தித்து பார்ப்பதில்லை? அவர்களுக்கு ஏன் எந்த ஒரு பட்ஜெட்டிலும் பணம் ஒதுக்குவது இல்லை? அவர்களை பற்றி ஏன் யாரும் சிந்திப்பது இல்லை? இப்படி பல இமாலய சந்தேகங்கள் வருகிறது. ஒரு மீனவர் மீன் பிடிக்க செல்கிறார், தன் உயிரை பணம் வைத்து செல்கிறார். உயிரை பணம் வைத்து செல்லும் மீனவருக்கு வருடத்திற்கு 50 நாட்கள் 60 நாட்கள் வேலை இல்லை. எனவே அவர்களுக்கு மாதந்தோறும் 7000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நலத்துறையில் மீனவ நலத்துறைக்கு 4880 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கியும் அந்த மீனவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு 7000 ரூபாய் கட்டுப்படியாகாது, எங்களால் குடும்பம் நடத்த முடியாது என்று. ஆனால் நான் அதை பற்றி ஒரு பர்டிகுலர் இனத்தை பற்றி பேசுகிறேன் என்று யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் தன்னுடைய இன்னுயிரை துச்சமென மதித்து குடும்பத்தை மறந்து -60 டிகிரியில் தன்னுடைய பணியை செவ்வனை செய்து நாட்டிற்கு தன்னுடைய சேவையை அர்ப்பணித்த படை வீரர்களை பற்றி எந்த அரசாங்கமும் கிஞ்சித்தும் சிந்திப்பதே இல்லை. திராவிட ஆட்சிகளெல்லாம் இப்படி இருந்தது என்றால் இப்பொழுது அரியணையில் ஏறியிருக்கும் இந்த ஆட்சியும் அதே ஃபார்முலாவை தான் அடாப்ட் செய்கிறது. ஏன் இந்த டிஸ்கிரிமினேஷன்? நமக்குள் 1,88,000 முன்னாள் முப்படை வீரர்கள், கிட்டத்தட்ட 20-25,000 படை வீரர்கள் ஆன் சர்வீஸ் இருக்கும் இந்த தமிழகத்தில் ஒரு பட்ஜெட்டில் கூட பண ஒதுக்கீடு செய்வது கிடையாது. இதை பற்றி யாரும் நாம் குரல் கொடுப்பதும் இல்லை. எனவே இனி பொறுத்தது போதும், பொங்கி எழுவோம் என்று, பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஏதாவது அறிவிப்பு வரும் என்று, ஏன் புதியதாக அமைந்த ஆட்சியில் கண்டிப்பாக அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்தோம். எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை. பல அம்ச கோரிக்கைகளை கொடுத்தோம், எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றும் என்று கூறவில்லை.
வீட்டு வேறு மீளப்பெறுதல் என்று கூறிவிட்டு, வீட்டு வேறு மீளப்பெறுதல் நிரந்தரமாக யாரெல்லாம் இராணுவத்தில் பணிபுரிகிறார்களோ, யாரெல்லாம் பெல்ட் சர்வீஸ் செய்தார்களோ அனைவருக்கும் பாகுபாடின்றி அனைவருக்கும் எக்ஸெம்ஷன் கொடுக்க வேண்டும் என்று பல முறை கூறியும் செகண்ட் சர்வீஸ் செய்தால் கிடையாது, இன்கம் டேக்ஸ் கட்டினால் கிடையாது, மனைவி பெயரில் வீடு இருந்தால் கிடையாது என்று 1008 கண்டிஷனை போட்டு 1000 பேர் கூட அந்த வீட்டு வரி மீள பெறுதலில் பெனிஃபிஷரியாக இருக்கவில்லை. அதே மாதிரி முதல்வரின் காக்கும் கரங்கள் என்று 1 கோடி ரூபாய் கொடுப்பதாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதில் பல 100 குளறுபடிகள் இருந்தது. அதையெல்லாம் மாவட்ட ஆட்சியரிடமும் ராஜ்ய சைனிக் போர்ட் டைரக்டரிடமும் ஏடியிடமும் பல கோரிக்கைகளை பலரும் கொடுத்து அதில் சில மாற்றங்களை செய்து அது 400 கோடி என்றது 100 கோடி கூட கொடுக்கப்படவில்லை. இப்படி நம்முடைய அதுவும் அந்த பணம் அரசாங்க பணம் கிடையாது, கொடிநாள் ஃபண்ட், மக்கள் கொடுத்த கொடிநாள் ஃபண்டிலிருந்து அந்த சப்சிடி மட்டும், பாக்கி உள்ளதை அரசு பேங்க் கொடுக்கிறது, பேங்கில் நாம் திருப்பி செலுத்துகிறோம். ஆனால் தமிழக அரசு தன்னுடைய கஜானாவிலிருந்து முன்னாள் முப்படை வீரர்களுக்கு என்று எந்த ஒரு சலுகையும் அறிவிக்கப்படாதது ஏன்? நாங்கள் இந்த நாட்டின் பிரஜைகளா இல்லையா? எங்களை பற்றி நீங்கள் ஏன் சிந்திப்பதே இல்லை? நாங்கள் நாட்டிற்காக தானே சேவை செய்தோம். அப்பொழுது நாங்களும் மீன் பிடிக்க செல்ல வேண்டும் என்று உங்கள் எண்ணமா? தயவு செய்து சிந்தியுங்கள். இல்லை என்றால் ஒட்டுமொத்த படை வீரர்களும் ஒன்று சேர்ந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை முற்றுகையிட்டு நம்முடைய மறைக்கப்படுகின்ற உரிமைகளை மீட்டு எடுக்க வேண்டும். நம்முடைய நலத்துறை வேண்டுமா, இல்லை நலத்துறை முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை நலிவடைந்து போக வேண்டுமா என்பதை சிந்தியுங்கள். நலத்துறை என்ற பெயரில் ஒரு அமைச்சரை நாமகரணம் செய்து எல்லாம் ஒரு பேப்பர் ஒர்க்கில் டாக்குமெண்டேஷன் மட்டும் இருக்கிறதை கண்டு அவர்கள் நலத்துறை என்ற பெயரில் இந்த முன்னாள் முப்படை வீரர் நலத்துறைக்கு எந்த ஃபண்டும் ஒதுக்கப்படுவதே இல்லை. அது ஏன் என்று புரியவில்லை. பழைய குருடி கதவு திரடி என்பது போல பழைய ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்களோ அதை தான் இவர்களும் செய்கிறார்கள். எந்த ஒரு மாற்றமும் நமது படை வீரருக்கு இல்லை. எனவே ஒன்று சேர்ந்து நாம் அனைவரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். சிந்தியுங்கள், இதற்கு தக்க பதிலை கூறுங்கள். ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். ஜெய்ஹிந்த். ஆலந்தூர் திரு ராமன்மணி அன்னாரின் ஆதங்கம் நமது இன மக்களின் அனைவரின் மனக்குமுறலாகும். எல்லா துறைக்கும் நலத்திட்டங்கள் அறிவித்து நிதி ஒதுக்கிய தமிழக அரசு தமிழக முன்னாள் படைவீரர்கள் நலத்துறையை மறந்தது ஏன்? நாங்களும் தமிழக பிரஜைகள்தானே. எங்களிடமும் சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டு வங்கி இருப்பதை ஏன் எப்படி மறந்தீர்கள்? எங்கே போனது எங்களது கோரிக்கை மனு? முந்தைய அரசு போலவே கண்ணிருந்தும் குருடர்களாக, செவியிருந்தும் செவிடர்களாக ஏன் நடந்து கொள்கிறீர்கள்? உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? 15 ஆகஸ்டுக்கும் 26 ஜனவரிக்கும் கார்கில் நினைவு தினத்தன்றும் எவர்களுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து கொடியேற்றி வீர வணக்கம் செலுத்துவீர்கள்? ஆசிரியர்கள் நலச்சங்கங்கள், தொழிலாளர் சங்கங்கள், விவசாய சங்கங்கள், ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் போல நாங்களும் போராடினால்தான் உங்களின் பார்வை எங்களின் பக்கம் திரும்புமா? மனச்சாட்சியோடு பதில் கூறுங்கள். மற்ற அரசியல் அமைப்புகள் போல உங்களது பட்ஜெட்டை நாங்கள் குறை கூற விரும்பவில்லை. எங்களது ஆதங்கம் எங்களுடைய நலத்துறைக்கு ஏன் எந்தவித பட்ஜெட்டும் ஒதுக்கவில்லை, எப்படி எங்களை மறந்தீர்கள் என்ற ஆதங்கம்தான். எனவே தயவு செய்து எங்களது நியாயமான கோரிக்கை மனுவை பரிசீலனை செய்து விரைவான ஒரு நல்ல ஒரு முடிவை எங்களுக்கு அறிவிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறோம். இந்த காணொலியை காணும் நம் இன மக்கள் அனைவரும் மிக மிக அதிகமாக அனைத்து குழுக்களிலும் பகிரவும். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.